அதாவது இந்த வீடியோ வெளிவந்தது மட்டுமல்ல, அறநிலையத்துறை அதிகாரியினுடைய ஒரு விளக்கமும் வெளிவந்திருக்குது. அந்த ம். விளக்கத்துல தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்த்ததுக்கு உரிய விளக்கம் அறநிலையத்துறை அதிகாரி சொன்னதுல இருக்குது. அந்த கோயிலை பொறுத்தவரையில் கருவறைக்குள் நுழையக்கூடாது மட்டுமல்ல, கருவறைக்கு முன்னால இருக்கக்கூடிய அர்த்த மண்டபம், அந்த மண்டபத்துக்குள்ளேயே அந்த கோயிலினுடைய அர்ச்சகர் மற்றும் ஜீயர்கள் அவர்களை தவிர வேறு யாரும் நுழையக்கூடாது. ஆனா இளையராஜா அது தெரியாம உள்ள வந்துட்டாரு. அதனாலதான் அவரை சொல்லி வெளியே அனுப்பிட்டோம் என்று அறநிலையத்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சியருக்கு அளித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எல்லா பத்திரிகையிலையும் வெளியே வந்திருக்குது. இப்போ அவர் இளையராஜா அவர்கள் சொல்வது போல அங்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொன்னால் இப்படி ஒரு அறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை என்ன என்று சொன்னால் இளையராஜா தனக்கு ஒரு அவமரியாதை நேர்ந்ததாக கருதவில்லை.